இயற்கை மருத்துவம் இதை மீட்டெடுக்க வேண்டும். நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரம், நமது பண்பாடு. அந்த காலத்துல 100 வயசு வாழ்ந்தாங்கன்னா இந்த வெத்தலை போட்ட போடுதான். இடையில வெளிநாட்டு சரக்கு வந்து நம்மள போயில போட்டு நாசமாக்கிட்டு திரும்பவும் நம்ம நாட்டுல நம்ம வீட்டுல சுகப்படுத்த பண்ணக்கூடாது. உடம்புல தானா வரணும். இது வெத்தலை தவறான இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம், ஆரோக்கியம், நல்ல செரிமானம் எல்லோரும் பண்ணிச்சு. ஐயா சொல்லுவாங்க பாக்கெட்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொல்ல போறாங்க. தம்பி எல்லாம் ரெடியா? தம்பி அம்மா எல்லாம் ரெடியாமா? ஆரம்பிக்கலாமா? இங்க வெத்தலை கம்மி. அட நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய சொல்றீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வெத்தலை அதே மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வீடியோ எடுத்துட்டு வராங்க. அங்க பாரு, வெத்தலையே காட்டுங்க அவங்ககிட்ட. சரியா? உங்க கையில இருக்க மாதிரி காட்டு, கையை நீட்டி காட்டு. அதான் முதல்ல எல்லாருமே கையை நீட்டி உங்க வெத்தலைய முன்னாடி கையை நீட்டி முன்னாடி உள்ள கையில முன்னாடி வச்சுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு வராங்க. உன்னுடைய உள்ள கையில வெத்தலை இருக்கணும். மேல தூக்க வேண்டாம், கீழே கீழே ஸ்ட்ரைட்டா அப்படி காட்டுங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்படி காட்டுங்க. அதே மாதிரி ப்ரோ. சூப்பர். அப்படியே கேமரா ஆங்கிள் சுத்தி வருது, அப்படியே பார்த்து நீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ல காமிச்சிருங்க. ஓகேவா? காமிங்க எப்பவுமே காமிங்க. அப்படியே தூக்குங்க. மாமா வாங்கிக்கோ கை வாங்கிக்கோ. வரல பசங்க போட போடுங்கப்பா. அந்த சைடு சவுண்டே வரல. பசங்க இன்னும் உற்சாகத்தோட சும்மா ஒரு வியூ தானே. தள்ளி விட்டுறாத. ஒரு கேள்வி. செங்கலி போத்திருப்பா எங்க மாதிரி யாரு இல்ல நாக்கு செவந்தா மட்டும்தான் வரணும். நாக்கு செவந்தா அவன் முன்னாடி வா. நம்ம லைப்ரரி சேர்க்கக்கூடிய அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அண்ணாச்சி அவர்களுடன் வருகை இருக்கக்கூடிய
ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி செந்தில் ஆறுமுகம் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கும் ஒரு விழான்னு வச்சுக்கோங்க, அண்ணாச்சி விநாயகமூர்த்தி அவங்க அப்பா மலரசம் பாலராஜன் அவர்கள் என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வாவு சிதம்பரம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நமது மாநில வர்த்தக சங்கமே வந்திருப்பது போல் நமது அண்ணாச்சி வந்திருக்கிறார். அவர்கள் கையை நீட்டினால் கடை அடைக்கப்படும், கையை காட்டினால் கடை திறக்கப்படும். அத்தனை சக்தி மிக்க நமது மாநில வர்த்தக அணி செயலாளர் அவர் இங்க வந்திருக்காங்க.